வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது எல்ஜி 43 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை பாருங்கள். ஜம்ப் ஆகுது பிக்சரு. ஜம்பிங் மட்டும் இல்லை, படம் ஃப்ரீசிங் ஆகுது. அதாவது ஸ்டில்லு மாதிரி ஆகிடுது. ஸ்டில்லாகி ஜம்பும் ஆகுது. 2 கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ ஜம்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிகேவி லைனு நம்ம டேப் அடிச்சிட்டோன்னா, ஒன் சைடில் எந்த சைடில் பிரச்சனை டேப் அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு படம் சரியாயிடும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டில்லும் ஆகுது. ஸ்டில் ஆயிடுச்சு. அதே போல் ஜம்பும் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டேப் அடித்து சரி பண்ண முடியாது. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அது அந்த டிகான் போர்டு, எல்ஜியோட டிகான் 43 இன்ச்சஸ்க்கு இதில் நம்ம ஜம்பிங் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம சிகேவி லைனு லெஃப்டா ரைட்டான்னு பார்த்து இந்த இடத்துல டேப் அடிச்சிடுவோம். ரைட் சைடாக இருந்தால் இந்த சைடில் அடிச்சிடும், லெஃப்ட் சைடாக இருந்தால் இந்த சைடு அடிச்சிடும். அந்த ஜம்பிங் மட்டும் இருந்தால் சிகேவி லைனை நம்ம ஆல்ட்ரு பண்ணிடலாம். ஓகே. ஆனால் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜம்பிங்கும் ஆகுது, ஸ்டில்லும் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து நம்ம விஜிஹெச் வோல்டேஜும் விஜிஎல் வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிடலாம். விஜிஹெச் வோல்டேஜ் நம்ம இங்கே இருக்கும். VGH voltage 27 volt 28 இப்படி கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. 28 27 ஒரு வேரியேஷன் ஆகுது. அதே மாதிரி VGH இது VGL பார்ப்போம். VGL 5 volt மைனஸ் 4 volt இதுலேயும் அந்த மாதிரி ஒரு அரை வோல்டேஜ் கிட்ட நம்மளுக்கு ட்ராப் ஆகி வருது. ஸோ நம்ம இது வந்து ஆட் ஈவனில் ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். ஆட் ஈவன் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். ஆட் ஈவன்றது இதுதான் ஆட் ஈவன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு. ஆட் ஈவன்றது -1 டு விஜிஹெச்சும் விஜிஎலும் மாறி மாறி உங்களுக்கு வரும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆட் ஈவனு. ஸோ நம்ம அதை தான் நம்ம இப்போ ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து நான் வச்சுருக்கிறது ஈவன். விஜிஹெச் ஈவன் எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், அது மாறி மாறி வருது. -1. அதே மாதிரி இது வந்து விஜிஹெச் ஈவன், விஜிஹெச் ஓடு இது அதுலேயும் அதே மாதிரி தான் மாறி மாறி வரும். ஸோ நம்ம இதை தான் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ஆட் ஈவன் எங்கேருந்து வருதுன்னாக்கா, இந்த ஐசியிலேருந்து தான் நம்மளுக்கு ஆட் ஈவன் அவுட்புட் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே இந்த ஆட் ஈவன் அவுட்புட் ஆகிற இடத்துல நம்ம டெஸ்ட் பேர்டு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஈவன் அவுட்புட் ஆகும். இந்த 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஆட் ஈவன். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி விட்றோம். முதல்ல ஆட் ஈவன் லைனை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டில் ஆகிற ப்ராப்ளம் நின்றுடும். ஆனால் ஜம்பிங் மட்டும் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆட் ஈவன் இங்கேருந்து வருது, இல்லைன்னா மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் ஆட் ஈவனை வச்சு கண்டுபிடிச்சி அந்த 2 லைனை மட்டும் கட் பண்ணணும். நான் முதல்ல கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்சரை காமிக்கிறேன். ஸ்டில் ஆகிற நின்றுடும், ஆனால் ஜம்பிங் இமேஜ் இருக்கும். ஸோ நான் முதல்ல இதை ஆட் ஈவனை ஐசியிலேருந்து அவுட்புட் ஆகிறத கட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், நான் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் வந்து ஆட் ஈவன் அவுட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். ஆடு ஈவன் ரெண்டையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முதல்ல வந்து ஸ்டில் ஆகிட்டு இருந்தது பாருங்கள். அந்த ஸ்டில் ஆகிறது நின்றுச்சு. ஆனால் வந்து படம் ஜம்பிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இனி என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டிவியை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். டிவி பாருங்கள், பிக்சர் ஓடிக்கிட்டு இருக்குது கிளியராக பாருங்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கிளீனாக இருக்குது டிவி. என்ன பண்ணியிருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐசியிலேருந்து ஆட் ஈவனை கட் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஆடும் ஈவனும் எங்கே வருதுன்னு பார்த்து இதை கட் பண்ணிடணும்.
இங்க வரும் பாருங்க. இத இருக்குல்ல ஆட் ஈவன். இந்த லைன் வந்து ஆட் ஈவன், அதாவது விஜிஹெச் ஆட், விஜிஹெச் ஈவன். இந்த 2 லைனுமே ஐசில இருந்து தான் வரும். அந்த ஐசி 2 லைனையும் நான் கட் பண்ணிட்டேன். ஐசில இருந்து வர்றத கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக் கன்வெர்ட்டர், இந்த மாரி ஒரு பக் கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு விஜிஹெச் விஜிஹெச் பாயிண்ட்ல நான் அத குடுத்துருக்கேன். இங்க பாருங்க. விஜிஹெச் இதுல வர்ற விஜிஹெச்ச வந்து நான் எடுத்து விட்டேன். இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து விஜிஹெச் பவர் குடுத்துருக்கேன். விஜிஹெச் பவர் இங்க குடுத்துட்டேன். அப்புறம் வந்து இதுல வர்ற விஜிஹெச் இருக்கு இல்லையா? இந்த போர்ட்ல வர்ற விஜிஹெச், இங்க ஒரு விஜிஹெச் வரும் இந்த ரெசிஸ்டர்ல. இந்த விஜிஹெச் அப்படியே நேரா எடுத்துட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். அதாவது இது வந்து அ ஈவன் ஈவன் விஜிஹெச் ஈவன்ல அடிச்சிருக்கேன். அதாவது இங்க வர்ற விஜிஹெச், இதுல வர்ற நம்ப ஐசில வர்ற விஜிஹெச் எடுத்து, இந்த விஜிஹெச் ஈவன்ல அடிச்சுட்டேன். அப்புறம் நான் இங்க வந்து இங்க வர்ற விஜிஹெச், இங்க ஒரு விஜிஹெச் ரெசிஸ்டர் போட்டு இங்க ஒரு விஜிஹெச் போகும். அந்த விஜிஹெச்ச நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு விஜிஹெச் கரண்ட் குடுத்துருக்கேன். ஒரு 22 வோல்ட் அப்படி குடுத்துருக்கேன். இத பாருங்க. இதுதான் பக் கன்வெர்ட்டர் வச்சு இந்த ஃப்ரீ செட்டர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது இது வந்து 12 வோல்ட்ட வந்து 30 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணும். நான் வந்து 22 வோல்ட் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு அளந்து காட்டுறேன் இந்த வோல்டேஜ. இங்க பாருங்க. டிசில வச்சுக்கலாம் நம்ப. டிசில வச்சுக்கிட்டு எர்த்ல பண்ணிட்டேன். இங்க பாருங்க. இது வந்து அவுட்புட்டு. இன்புட் வந்து நான் 12 வோல்ட் குடுத்துருக்கேன். இன்புட்டு இங்க பாருங்க 13 வோல்ட் வருது. அதுலேருந்து 13 வோல்ட் இன் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்கன்னா, பாருங்க 22 வோல்ட் வச்சிருக்கேன். இது மேல கூட்டி நீங்க கொஞ்சம் லைன்ஸ் வர மாரி இருந்ததுன்னா, கொஞ்சம் கூட்டிக்கலாம். 23, 24 வச்சுக்கலாம். இல்ல குறைச்சும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதுல பிக்சர் கரெக்ட்டா வருதோ அப்படி விட்டுக்கணும். நான் இந்த லைன கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கேன். ஓகேவா? விஜிஹெச்ன்ற பாயிண்ட்ல ஒரு ரெசிஸ்டர் குடுத்துருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த இடத்துல குடுத்துட்டேன். அதே மாதிரி இது இந்த இடத்துல பாருங்க. அதே மாரி இந்த ரெசிஸ்டர்ல நான் ஒரு செம்பு கம்பி குடுத்துருக்கேன் பாருங்க. பாருங்க அது 30 வோல்ட் வருது. அதாவது இதுல வர்ற விஜிஹெச். இதுல ஐசில வர்ற விஜிஹெச் எடுத்து, இந்த ஐசில வர்ற விஜிஹெச் எடுத்து, நேரா வந்து நானு ஈவன்க்கு குடுத்துருக்கேன். ஈவன்க்கு அவ்வளோதான். வேற எதுவுமே நான் பண்ணல. பிக்சர் ஓகே ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, விஜிஎல் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் ஆல்டர் பண்ண விஜிஎல் பாருங்க -5 வோல்ட். ஐசில இருந்து வர வோல்ட் தான் குடுத்துருக்கேன். இத மட்டும் பக் கன்வெர்ட்டர் குடுத்து 22 வோல்ட் வச்சு இங்க குடுத்துட்டேன். இந்த ஐசில வர்ற விஜிஹெச்ச எடுத்து விட்டுட்டேன். ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் விஜிஹெச் பாயிண்ட் பக்கத்துல ஒரு ரெசிஸ்டர், அத ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாரி ஒரு பக் கன்வெர்ட்டர் வச்சு குடுத்துருக்கோம். மெயினா இந்த ஐசில வர்ற அவுட்புட் ஆட் ஈவன கட் பண்ணிரணும் நீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெளிவா தெரியல. அந்த லைன 2யுமே கட் பண்ணணும். ஆட், ஈவனையும் கட் பண்ணிட்டு தான் நீங்க இத ஆல்டர் பண்ணணும். இல்லன்னா டீகவுண்ட் போட்டு போயிடும். இப்போ நான் இந்த மாதிரி தான் குடுத்துருக்கேன். இத பாருங்க. பிக்சரு கிளியரா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அ ஜம்ப் ஆயி ஃப்ரீஸ் ஆவுற டிவிங்களெல்லாம் இந்த மாரி ஆட், ஈவன நீங்க ஆல்டர் பண்ணா தான் சரியாகும். ஸோ இப்ப பாருங்க பிக்சர. நல்லா கிளீனா இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ இந்த மாரி எல்ஜி இந்த மாரி டிகான் போட்டிருக்க, துப்பாக்கி டிகான் போட்டிருக்க ஃபுல் ஹெச்டி டிவி இது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நான் இப்ப ஆல்டர் பண்றத மாரியே நீங்க ஆல்டர் பண்ணி அத ரெடி பண்ணிரலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.